தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், திமுகவின் கதையை முடித்தார் ஓபிஎஸ். வெளியான பரபரப்பு தகவல். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலே பரப்புரை சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாய்நகர், திருவேங்கடம்பாளையம், காஞ்சிகோவில், பெருந்துறை சாலையில் பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். இதன் பரப்புரையின் போது எடப்பாடி பழனிசாமி திமுகவில் இணைந்த பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார். மேலும் திமுக குடும்ப வாரிசு அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார். கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது, விரைவில் தேர்தல் வருகிறது, 8 நாட்களில் அறிவிப்பு வரும். இந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளர், அதேபோல தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடுபவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள். அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்று ஸ்டாலின் பேசி வருகிறார். எவராலும் அதிமுகவை விழுங்க முடியாது, அழிக்கவும் முடியாது என எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அதே போல அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட ஒருவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். அதிமுகவில் எனக்கு சரியான மரியாதை கொடுக்கவில்லை என அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் நடவடிக்கை எடுக்கவில்லை, திமுகவுடன் சேர்ந்து அதிமுகவை ஜெயலலிதாவின் ஆட்சியை வீழ்த்த நினைத்தார், அவராக வீழ்ந்து விட்டார். கேடு நினைப்பவர்கள் கெட்டுப்போவர்கள், இயக்கத்திற்கு துரோகம் இழைத்தால் வெளியேற்றப்படுவார்கள் என அனைத்து தகவல் நம் அனைவருக்கும் தெரியும். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு எவ்வளவோ பிரச்சனைகள். ஜெயலலிதா ஓபிஎஸ்க்கு முதல்வர் பதவி கொடுத்தார். முதல்வராக அமர வைத்த இயக்கம் அதிமுக. நன்றியை மறந்துவிட்டு எம்ஜிஆரை அழிக்க நினைத்த தீய சக்தியான திமுகவில் அடைக்கலம் புகுந்திருக்கிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், பி டீம் திமுகவுடைய பி டீம் ஓபிஎஸ் என நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அது தற்சமயம் நிரூபணம் ஆகிவிட்டது என நமது எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பேசியிருக்கிறார். திமுகவின் தூண்டுதலின் பேரில் நாம் இயக்கத்துக்கு பல்வேறு இடையூறுகள் செய்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். வழக்கு போட்டார், அத்தனையும் தவிடுபடியாக்கப்பட்டது. அதிமுகவிற்கு யாரெல்லாம் துரோகம் செய்து நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆன்மா விரட்டி அடித்து விட்டது. இப்போது அதிமுக தூய்மையான இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது என சொல்லி இருக்கிறார். தமிழகத்தில் வலிமையான இயக்கமாக உள்ள அதிமுக அத்தனை சோதனைகளையும் வென்று வலிமையாகி இருக்கிறது. ஸ்டாலினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எத்தனையோ பி டீம் உருவாக்கி பார்த்தார், அத்தனையும் முறியடித்து விட்டோம். மக்கள் செல்வாக்கு பெற்ற அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என நமது எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆமை ஒரு குடும்பத்திற்குள்ளே புகுந்து விட்டால் அந்த குடும்பமே விளங்காது என பழமொழிகள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போலத்தான் மிகப்பெரிய ஒரு ஆமை என்பது திமுகவிலே நுழைந்து விட்டது. அந்த ஆமை வேற யாரும் கிடையாது, ஓபிஎஸ் அவர்கள் தான். அதனால் திமுகவுடைய கதையே முடிய போகிறது. ஆமை புகுந்த வீடு விளங்காது என்பதை சொல்வதை போல ஓபிஎஸ் புகுந்த வீடும் ஓபிஎஸ் புகுந்த கட்சியும் அந்த கட்சியும் விளங்க போவது கிடையாது என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த அறிவிப்புகள் தான், இந்த பேச்சு தான் தற்சமயம் அதிமுக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.